கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 35வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு பெத்தேல் என்று சொல்லி தேவன் தன்னோடு கூட பேசின இடத்திற்கு பெயரிடுகிறார். இது கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக அநேக சம்பவங்களை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபனுடைய வாழ்விலை பாருங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் முதலாவதாக யாக்கோபு தன்னுடைய கைகளில் இருந்த அந்நிய தெய்வங்கள், வேண்டாத கிரியைகள் எல்லாவற்றையும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுகிறான். என கருமையானவர்களை மிகவும் முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் விரும்பாத பாவ கிரியைகள் நம்முடைய வாழ்வில் புதைக்கப்பட வேண்டியது அவசியம். வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தையும் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் பூமிக்குள்ளே போட்டுடலாம், இல்லைன்னா யார்கிட்டையாவது வித்துடலாம். ஆனால் நம்முடைய ஜென்ம சுவாபத்தையும் நாம் மாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கர்வாலி மரத்தின் கீழாக எல்லாத்தையும் புதைத்து விட்டு அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் தப்பி ஓடின போது தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயரிடுகிறான். தனக்கு உண்டான தேவன் விரும்பாதவைகளை புதைத்து போட்ட பொழுது தேவன் தரிசனம் கொடுக்கிறான். அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயரிடுகிறான். ஆனால் இப்பொழுதோ நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாக தேவன் தன்னோடு கூட பேசுகிறார். முகமுகமாக அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று சொல்லி பெயரிடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இன்னும் நீ ஏல் பெத்தேல் நின்று கொண்டிருக்கிறாயா? அல்லது அதற்கு முன்பான சம்பவங்களில் உலகத்தோடு கூட உலகத்தின் காரியங்களை வெளிப்பட்டு உலகத்தின் காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டிருந்த யாக்கோபுவை போல இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் என்னுடைய வாழ்வில் அந்நிய தெய்வங்களுக்கு நான் தலை குனிவேனானால், இன்னும் என்னுடைய வாழ்வில் வேண்டாதவைகளுக்கு கிரியைகளுக்கு தலை குனிவேனானால், இன்னும் நான் கர்த்தர் விரும்பாத காரியங்கள், சமுதாயம் வெறுக்கிற காரியங்களை நான் செய்வேனானால், இந்த நாளிலே கர்த்தர் உன்னை மீண்டுமாக அழைக்கிறார். யாக்கோபே, நீ ஒருவேளை பெத்தேலை மறந்து போனாயோ? இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ தேவனோடு கூட ஏற்படுத்தின பொருத்தனையை மறந்து போனாயோ? திரும்பிப்பார், திரும்பிப்பார். எல் பெத்தேலில் கர்த்தர் உன்னோடு கூட சொன்ன எவ்வளோ வார்த்தை இல்லை, இன்னைக்கு ஒன்று எவ்வளோ விசாலத்தில் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா, மீண்டும் அவங்க பிள்ளை வந்துட்டேன் ஆண்டவரே, மீண்டுமாய் வந்துட்டேன் என்று சொல்லுவாயானால் இன்றைய நாள் உனக்கு பெத்தேலாக இருக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மோடு கூட பொருத்தனை எடுத்து ஏல் பெத்தேல் பெத்தேல் என்று சொல்லி கடந்து வந்திருப்பார்கள். சூழ்நிலைகள் ஒருவேளை அவர்களை பின்னாக்கு தள்ளி இருக்கலாம். இன்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்று யாக்கோபுவுக்கு பெத்தேலிலே கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்று கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.